we have a very good hiring at the college level. So we go to a lot of different type of colleges, and colleges we look for talent and we look for people with passion. எங்களோட எம்ப்ளாயீஸோட ஆக்சுவல் ப்ரைட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நான் பண்ணது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்டையோ அவங்களால சொல்லிக்கலாம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பிரின்சிபல் இட் செல்ஃப் இஸ் எனிதிங் இஸ் பாசிபிள், ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் கீ கல்ச்சுரல் டெனன்ட்ஸ். திரும்ப திரும்ப இது உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்டையும் தாண்டி உங்கள் ப்ராடக்ட் எங்கே யூஸ் ஆகுதுங்கிறதுல நிறைய வேல்யூ ஆட் பண்ணணும்னு பார்த்து தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸே சூஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், நம்ம அக்ரிகல்ச்சர் பேசணும், கார்ஸ் அண்ட் ஜென்ரல் யூசேஜஸ் பேசணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை டிஃபென்ஸ் இருக்கா, எங்கெல்லாம் உங்கள் கேமராஸ்? ஸோ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராஸ் வந்து 2 இடத்துல பெருசாக யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ ஹவு டஸ் அ பிளேயர் பிளே, ஹவு டஸ் அ டீம் பிளே. ஸோ அனாலிட்டிக்ஸ் வந்து இன்றைக்கி பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பேஸ் பண்ணி கோச்சிங்கே அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லையா? மூமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறது. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நம்ம டெர்மினாலஜியில் நம்மளுக்கு புரிகிற இதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கவர் டிரைவ் வந்து எப்படி உங்கள் ஃபுட் எப்படி இருக்குது, உங்கள் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை தடவை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு பவுலர் எப்படி, அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து கேமரா வச்சு ஒரு அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இது நீங்கள் ஃபாரின் போனீங்க அப்படின்னா கால்ஃப் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் கேம். யூஎஸில் வந்து கால்ஃப்க்கு யூஎஸும் சரி, யூரோப்பும் சரி, ஜப்பான் நிறைய இடங்களில் வந்து கால்ஃப் இஸ் அ வெரி பிக் கேம். ஸோ கால்ஃபில் வந்து அந்த ஸ்விங் எப்படி இருக்குது, இந்த ஸ்விங்குக்கு எவ்வளோ தூரம் அந்த கால்ஃப் பால் போகும், இதுக்கான நிறைய டிவைசஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கேமராஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். அங்க அந்த புல்லு மேலேயே பதிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஷாட் அடிக்கிறதுலேருந்தே கேப்சர் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி நீங்கள் ஷாட் அடிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் வந்து கேரியபிள் டிவைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் வைப்பாங்க. அது வந்து வில் ப்ரொஜெக்ட் இந்த பால் எவ்வளோ தூரம் போகும்னு. அதில் வந்து வேறு நிறைய சென்சார்ஸும் இருக்கும். பட் கேமரா பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஏன்னா பீப்புள் வாண்ட் டு சி ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. ஸோ இதை வந்து தே ஆர் ட்ரைங் டு டேக் இட் டு வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். லைக்வைஸ் ப்ராட்காஸ்டிங் வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மேட்ச் நடக்குது, நம்ம பசங்க அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பையன் விளையாடுறத பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணுன்னா இப்போ வந்து ஒரு பெரிய க்ரூ தேவை. இப்போ ஒன்றும் வேணாம், இந்த இன்டர்வியூவை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே நமக்கு 2-3 பேர் தேவைப்படுது, ரைட்? அப்போ நான் வந்து ஒரு ஃபுட்பாலை வந்து பண்ணணும்னா எனக்கு ஒரு க்ரூ தேவை. ஸோ இப்போது தேர் ஆர் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் கம்மிங். இப்போ எனக்கு க்ரூலாம் தேவையில்லை. ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் அ போல் அண்ட் ஐ வில் ஃபிக்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நான் ஹோல் 360 டிகிரியை நான் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு பால் எங்கே மூவ் ஆகுதோ நான் கரெக்டாக உட்காந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கும். தென் இப்போது எனி பேரண்ட் வில் பே €10 $10 கொடுத்து நான் வந்து ஒரு மேட்சை பார்க்குறேன்னா தே வில் பே. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் கேமராஸ் ஆர் கம்மிங் பிக். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் கேமரா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கேமரானாலேயே இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஆர் கம்மிங் அப். இப்போது ஸ்போர்ட்ஸில் மெடிக்கல்லையுமே பேஷண்ட் கேர் வைஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ தெர் ஆர் கேமராஸ் விச் ஆர் பேஷண்ட் மானிட்டரிங் கேமராஸ். ஸோ இன்றைக்கி ஐசியூஸாக இருக்கட்டும், இல்லைனா ஓல்டு ஏஜில் வந்து ஜீரியாட்ரிக் கேரில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், அவங்க வந்து எந்திரிக்கிறாங்களா, விழுந்தாங்கன்னா நான் டிடெக்ட் எப்படி பண்ணுறது, ஹவு டு டிடெக்ட். இப்போ அவங்க நார்மலாக வந்து மாத்திரை இங்கேருந்து எடுத்து போடணுன்னா எடுத்து போட்டுட்டாங்களா, டிட் தே டேக் த பில் ஆன் டைம். ஸோ பேஷண்ட் மானிட்டரிங் இருக்குது. ரிமோட்டாக டாக்டர் வந்து கேன் டாக் டு பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்குது. ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சது இந்த எண்டோஸ்கோபி மட்டும்தான் இல்லையா? எண்டோஸ்கோபி மட்டும்தான் தெரியும். இல்லைனா அந்த எம்ஆர்ஐ ஸ்க்ரீனிங்கில் சில இதெல்லாம் வரும். பட் இப்போ வந்து வி ஹாவ் ஸ்மால் ரோபோட்ஸ் தட் கேன் லிவ் இன்சைட் யுவர் பாடி அண்ட் தட் கேன் டேக் இமேஜஸ் அண்ட் சென்ட் அவுட். எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்டில் வந்து கேமரா வந்து மெடிக்கல் இமேஜிங்கில் மட்டும்தான் இருந்தது. அதாவது மெடிக்கலில் இமேஜிங்னு ஒரு பார்ட் இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸ்ரே, ஸ்கேனிங், நான் வந்து டென்டல் எடுக்கிற எண்டோஸ்கோப், இமேஜிங் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இமேஜிங் இல்லாமல் டே டு டே வந்து ஆப்ரேட் பண்ணுற மிஷின்ஸ்லேயே கேமராஸ் ஆர் கம்மிங் டு மேக் லைஃப் ஈஸி ஃபார் த ஆக்சுவல் கேர் கிவர்ஸ் ஆர் த டாக்டர்ஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் வர்ற மாதிரி இஃப் ஐ கேன் சி ஹவு தே ஆர்,
itself, right? And ஒரு ஓல்ட் ஏஜ் பேஷண்ட் இருக்கிற ரூமில் இஃப் ஐ ஹாவ் அ மானிட்டரிங் அண்ட் இப்போ ஏஐ வச்சுட்டு ஒரு ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ண முடியும் அவங்க எந்திரிச்சிருக்காங்களா இல்லை உட்காந்துருக்காங்களா தூங்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஸ்லீப்பிங்னா நான் வேறு மாதிரி இண்டிகேஷன் கொடுக்கலாம். இந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் 30 ஸ்க்ரீன் இருக்குது, யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு 2 பேர் நடக்கிறாங்க நைட்டு 3 மணிக்குனா அது மட்டும் ஐ கேன் பிளிங்க். ஸோ whoever is there monitoring அந்த நர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து they can see இவங்க ஏன் இந்த டைம் எந்திரிக்கிறாங்க, நான் போய் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ரிமோட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, where today the doctor is somewhere. Need not be there. Yeah, the doctor is somewhere and he is having the machine. There are a lot of machines which are coming today, and adile there are a lot of cameras for alignment and so on. I think I heard it from my cousin. இது உண்மையான எனக்கு தெரியல, ப்ராபப்ளி இருக்கலாம். ஸோ டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்து நீங்கள் வயலேட் பண்ணிங்கன்னா, ஹெல்மெட் போடலன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் பிக்சரையும் எடுத்து இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹூ யூ ஆர் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டியோட ஓனருக்கு ஃபைன் போகுது. இஸ் தட் ட்ரூ? இஸ் இட் ஆல்ரெடி தேர்? இது வந்து காரில் ரொம்ப பாப்புலர். இப்போ நான் இஃப் ஐ ஜம்ப் அ சிக்னல் இன் த யூஎஸ், ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் அ டிக்கெட் வித் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் உங்கள் கார் இந்த டைமில் கிராஸ் ஆகிருக்கு, இதான் ஃபோட்டோகிராஃப்னு நம்பர் பிளேட்டோட ஆட்டோமேட்டிக்லி டூ. ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம்ல, ஸ்மார்ட் சிட்டினா தே ஆர் ரிக்கிங் அப் கேமராஸ் ஆல் ஓவர் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் தே கேன் மேனேஜ் டிராஃபிக். ஸோ டிராஃபிக் எந்த டைம் எங்கே அதிகமாக ஃப்ளோ இருக்குது, எங்கே வந்து கம்மியாக ஃப்ளோ இருக்குது, ரைட், யார் வயலேட் பண்ணுறாங்க, எங்கே அதிகமாக டிராஃபிக் வயலேஷன்ஸ் நடக்குது, சிக்னல்ஸ் எவ்வளோ நேரம் ஆனாக இருக்கணும் ஆஃபாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டிசிஷன் மேக்கிங் இஸ் ஹேப்பனிங் யூஸிங் கேமராஸ் ஆன் த ஸ்ட்ரீட். இதனால இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா செக்யூரிட்டி சேஃப்டி வைஸ் ஆல்சோ திங்ஸ் இம்ப்ரூவ் அ லாட். ஸோ இன்றைக்கி ஒரு சிட்டி முனிசிபாலிட்டி இருக்குது அப்படின்னா தே ஆர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், தே ஹாவ் அ கம்ப்ளீட் இமேஜ் ஆஃப் ஆல் த ஸ்ட்ரீட்ஸ். They know how things are operating. எல்லாமே இப்போ they are doing license plate recognition to understand which car went through which way, right? So இது எல்லாமே is becoming possible because of இது வந்து கேமரா மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சாஃப்ட்வேர், அதுக்கு பின்னாடி இருக்கிற இப்போ வந்திருக்கிற ஏஐ. ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் தான் this is making this a successful solution for a lot of people. சென்னையிலே நீங்கள் எக்கச்சக்க கேமரா பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த டாப் சிட்டிஸ் இல்லை, எங்கள் சிசிடிவிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன் ஆஃப் த டாப் சிட்டிஸ். இவென்ச்சுவலி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இவென்ச்சுவலி வாட் வில் ஹேப்பன் இஸ் ஆல் ஆஃப் them will become more smart cameras. ஸோ நீங்கள் வந்து கேமரா வந்து வில் ரெக்கார்ட், பட் somebody has to keep monitoring it, ரைட்? இப்போ அதெல்லாம் இல்லாமல் if you have automated monitoring where AI decides whether something bad has happened, alerts and so on, that will be great. Nice. So எனக்கு வந்து இப்போ I want to understand how do you actually hire? ஏன்னா நம்ம முதல்ல ஒரு லீன் டீம் பேசினோம், ஒரு 600 people தான் பேசினோம், அண்ட் இவ்வளோ கோடி ரெவென்யூஸ் 200 crores மேலே ரெவென்யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, and you've also got funding and you're going global also. How do you hire? See, our hiring process, normally there are two things. Catch them young is like everybody does. So we have a very good hiring at the college level. So we go to a lot of different type of colleges, and colleges we look for talent and we look for people with passion. ரைட், நாங்கள் வந்து எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் டுவர்ட்ஸ் தியர் ஆப்டிடியூட், அஃப்கோர்ஸ் ஆப்டிடியூட் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் தியர் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தே ஷுட் ஹாவ் அ பேஷன் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஓவர் டைம் இந்த பேஷன் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இல்லைன்னா இந்த ஜேர்னி எடுத்து தே கேனாட், இந்த பேஷன்ஸ் வராது, தே கேனாட் டூ திஸ். தே குட் பி வெரி பிரைட், பட் இதுக்கான பேஷன் இல்லைன்னா தே வில் ஆஸ்க் ஃபார் குவிக் ரிசல்ட்ஸ். எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான ஏரியா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது, ரைட்? ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ், எங்களோட வி ஹாவ் மோர் தென் 350 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு 2 பேர் வச்சா கூட 700 பேர் ஆச்சு சார், அதோட கம்மியாக தானே இருக்கீங்க. ஆமாம், இது என்னென்னா எங்களால் வந்து எங்களோட எம்ப்ளாயீஸோட ஆக்சுவல் ப்ரைட் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நான் பண்ணது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்டையோ அவங்களால சொல்லிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் பார்க்கும்போதோ இல்லைனா இதில் பார்க்கும்போதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐ வாஸ் இன் அ மால் இன் த யூஎஸ் அண்ட் ஐ வாஸ் வித் மை மாம் அண்ட் டேட், அண்ட் அங்கே ஒரு கியாஸ்க் பார்க்கும்போது அதில் எங்கள் கேமரா இருந்தது, இந்த கேமரா இதில் இருக்க கேமரா என்னோடது தான் அப்படின்னு நான் சொல்லும்போது it's a proud moment, and this is how all our employees feel. So on the passion towards product development is a very, very important thing. So we also hire people with experience, but most importantly I would say all the youngsters. இங்கே ஃப்ரெஷர்ஸாக ஜாயின் பண்ணி இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிற people, there are a lot of people, நிறைய பேர், and that is the strength of our team.
ஓகே. குளோபலா எங்கெல்லாம் ஆஃபீஸஸ் இருக்கு உங்களுக்கு? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே என்டையர் ஆர்&டி, டெவ், ஷிப்பிங், இன்வென்டரி அவங்க எல்லாமே இங்க இருக்கு. ஸோ சேல்ஸ் ஆஃபீஸஸ் மட்டும் வெளியில இருக்கா? எங்கெல்லாம் சேல்ஸ் ஆஃபீஸஸ் So we இல்ல? have sales presence in US, we have sales presence in Europe, Japan, Korea, we have in all these places. Offices wise, we have in US, we are going to start a Europe office as well. We have it in Japan. So எங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி சேல்ஸ், வி ஆல்சோ டூ ஃபீல்ட் அப்ளிகேஷன் இன்ஜினியரிங். அதாவது வி ஹாவ் people who are engineers who are there who support our customers as well. So on the networking we are actually growing. ஓகே. இந்த கான்ஸ்டன்ட்டா டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஹவு டு யூ மேனேஜ் திஸ் அப்ஸ்கில்லிங் பார்ட்? ஏதாவது ஒரு மெட்ரிக் மாதிரி வச்சிருக்கீங்களா? எவ்ரி இயர் இத்தனை கோர்ஸ் எடுக்கணும், இல்லை இத்தனை ஏதாவது ஐபிஎஸ் கொண்டு வர ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ எங்களோட I have to talk a bit about what our culture is, right? ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ஒரு கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பிரின்சிபல் இட் செல்ஃப் இஸ் எனிதிங் இஸ் பாசிபிள், ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவர் கீ கல்ச்சுரல் டெனன்ஸ். எனிதிங் இஸ் பாசிபிள்ங்க ஏன் இது வந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா, அகெயின் இந்த கல்ச்சர் வந்து வி டிடன்ட் ஸ்டார்ட் வித் அ கல்ச்சர். எங்கள்கிட்ட என்ன கல்ச்சர் இருக்குதோ அதை நாங்கள் வந்து வி ஹவ் புட் இட் ஆஸ் 4 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். எனிதிங் இஸ் பாசிபிள்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இது முடியாதுன்னு தான் ஆரம்பிக்கப்படுது. இல்லாத ஒன்று தான் ஆரம்பிக்கும். ஆமாம், இல்லாத ஒன்று தான் ஆரம்பிக்கும். அப்போ அதில் ஏதோ ஒன்று முடியல, மைண்ட் செட்டே வேறு. இது எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறது தான் இட் ஸ்டார்ட்ஸ். அண்ட் எனிதிங் இஸ் பாசிபிள்ங்கிறது பண்ணும்போது யூ ஹேவ் டு கிவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர். நீங்கள் எதை வேணாலும் நீ பண்ண ரெடியாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறது தான் இங்கே இதாக இருக்குது. ஸோ நார்மலியே இங்கே பசங்க வாட் தே டூ இஸ் தே டேக் அப் ஆல் நியூ திங்ஸ் அண்ட் தே எக்ஸ்ப்ளோர் and they would have burnt fingers. There would be some wastage of money. All this would happen as part of the R&D. And with that, they will learn and grow. So this is how it is. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற வேர்டு வர்றதுக்கு முன்னாடியே, வெளியில் தெரியறதுக்கு முன்னாடியே, ஆண்ட்ராய்டு பிஃபோர் இட் வாஸ் சோல்ட் டு கூகுள், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக இருந்த போதே நாங்கள் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ChatGPT வருது, அது முன்னாடியே நாங்கள் எடுத்து அதை வச்சு நோண்டிகிட்டு இருக்கோம். வி வில் பி டூயிங் சம்திங் ஆர் தி அதர். ஸோ இங்கே ஏதோ ஒரு டீம் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங் ஆல்ரெடி. ஸோ இங்கே என்வாயரமெண்ட்டே வந்து இங்கே அப்ஸ்கில்லிங்லாம் இல்லை, இட் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் கண்டினியூஸ்லி. அந்த எஜ்ஜில் இருந்தால் மட்டும்தான் we can survive. ஸோ that's the way it is built. ஸோ நாங்கள் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எஃபர்ட் போட்டதில்லை, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்கள் ரெண்டுமே சர்வீஸ் வச்சுருக்கீங்க, ப்ராடக்ட்டும் வச்சுருக்கீங்க. ஒரு சர்வீஸோட வேல்யூ ப்ரொபோசிஷன் வேறு, ப்ராடக்ட்டோட வேல்யூ ப்ரொபோசிஷன் வேறு. ஸோ இந்த பேஷன்ஸ் இங்கே வேறு அங்கே வேறு, ரைட்டா? இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது ஓகே, ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரியும். டீம் எப்படி மேனேஜ் பண்ணுது இந்த பேஷன்ஸு? இது வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா வாட் டு யூ டூ? எங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள். எங்கள் சர்வீஸ் இஸ் டு மேக் ப்ராடக்ட் ஃபார் த கஸ்டமர். அப்போ அதுவும் ப்ராடக்ட் தான், சிம்பிள், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு வந்து இப்போ யார் பாஸுங்கிறது தான் மேட்டர். கஸ்டமர் தான் பாஸ், ப்ராடக்ட்டும் பாஸ். இல்லை சர்வீஸ்க்கு கஸ்டமர் தான் பாஸ், ப்ராடக்ட்டுக்கு இங்கே இருக்கிற ஹூவர் இஸ் த ப்ராடக்ட் ஓனர் தான் பாஸ். அதுதான் மாறுமே ஒழிய ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம பண்ணி ஆகணும். ஒன் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் ஓவரால் டெவலப் பண்ணது என்னென்னா, யூ ஹாவ் டு பி போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வித் த கஸ்டமர். ஏன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது நிறைய இடங்களில் நாங்கள் என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கஸ்டமர் அந்த பர்டிகுலர் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கும் அந்த கஸ்டமருக்கு. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, நாங்கள் நிறைய ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். அப்போ கஸ்டமர் ஏதோ ஒன்று தப்பாக சொன்னாலுமே யூ ஷுட் பி போல்ட் enough டு கோ அண்ட் சே, இல்லை இது நீங்கள் நினைக்கிறது தப்பு, இதான் கரெக்டுன்னு, இன் அ வெரி பொலைட், இன் அ ப்ராப்பர் மேனர். ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். என்ன கஸ்டமர் ஃபோர்ஸ் பண்ணாலும் ப்ராடக்ட்டுக்கு எது நல்லது இல்லையோ அதை பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ஆர்கியூ, யூ ஹேவ் டு ஒர்க் வித் தெம். எது எங்களுக்கு பெரிய எஸ்கலேஷன்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் போய் அதுதான் கடைசியில் கஸ்டமர் சொல்கிறது தான் செய்வோம் அப்படிங்கிறது இருந்தாலும் we have to make sure that we give him the full explanation that this is not good for the product. ஏன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆனால் தான் கஸ்டமர் ஹாப்பியாக இருக்க போகிறாரு. ஏன்னா கஸ்டமரை ஹாப்பியாக்கி பிரயோஜனம் இல்லை வித்தவுட் த ப்ராடக்ட் கெட்டிங். திஸ் இஸ் சம்திங் we have learnt over time. வெரி வெரி கிளியர். எனக்கு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகணும். ஸோ நாங்கள் we have had very heated arguments with a lot of customers. ஆனால் end of the day they'll all be very happy. ஏன்னா the fight is for their product. It's we are not a trying to make it better. conversation, it's a product conversation. It is a brainstorming, it is a debate. எது கரெக்ட் இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். Yeah, so you eventually become a part of their team. Exactly, and that's how, and we take part in the success. ஸோ ஒரு பாயிண்டில் நாங்கள் வந்து அரவுண்ட் 2007-8 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட்டுக்காக ஒரு ஃபுல் இயர் ஒர்க் பண்ணோம். 2 ப்ராடக்டில் ஒர்க் பண்ணோம், 2 டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு.
வி காட் பேமெண்ட் ப்ராம்ப்ட்லி ஆன் டைம். கஸ்டமர் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம். அந்த ப்ராடக்ட் பெரிய ஃபெயிலியர். ஆனால் கஸ்டமர் டிட் நாட் லான்ச் த ப்ராடக்ட் டு த மார்க்கெட். ஸோ அந்த இயர் எண்ட் எங்களோட ஆனுவல் டேயில் நாங்கள் வி வர் ஆல் வெரி சேட். நியாயப்படி பார்த்தா வி ஹவ் காட் பெய்ட், வி ஹவ் மேட் ப்ராஃபிட். ஆமாம், ஆனால் இஸ் ப்ராடக்ட் ஃபெயில். கஸ்டமர் இஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபெயில், பட் இஸ் நாட் ஆங்க்ரி ஆன் அஸ். எங்கள் மேலே அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. பட் ஆனால் எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து போகல. ஸோ வி வர் ஆல் வெரி வெரி டவுன். அண்டு அந்த இயர்லேருந்தே வி ஆர்கனைஸ், வி வுட் சே தட் எவ்ரி இயர் எந்த ப்ராடக்ட் நீ ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணி அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தா அந்த எம்ப்ளாயி அவார்ட் பண்ணுவோம் அந்த இயர். ஸோ நீ கஸ்டமர் ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ் ஆக்குறது, அதாவது ப்ராஜெக்ட் முடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போகணும். அண்ட் தட் இஸ் த கல்ச்சர் வி வாண்டட் டு இம்பைப். அப்போ என்னாச்சு, ஸ்லோவாக ஒரு டீம் வாங்குச்சு, 2 டீம் வாங்குச்சு, ஹோல் கம்பெனியும் வாங்குச்சு. ஒரு ஹோல் கம்பெனியும் மல்டிபிள் அவார்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் எங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா we were giving too many awards out and we said okay இனிமேல் நல்ல ப்ராடக்ட் எது லான்ச் ஆகுதோ அப்போ பண்ணலாம் அப்படி. ஏன்னா தட்ஸ் how you build the culture. ஸோ கஸ்டமரோட ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் இருக்கும்போது ப்ராடக்டாக சர்வீஸாங்கிற கன்ஃபியூஷனே வராது. அண்ட் எஸ்ஓபிஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த எஸ்ஓபிலாம் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? வென் டிட் யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் த மிஷன் விஷன்? ஸோ ஒரு சின்ன டீமாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போயும் ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கும் போது அது ஸ்டார்ட் அப்பாக தான் இருக்கும். வென் டிட் யூ ட்ரான்சிஷன் டு பிகம் a company as such with policies and all those things? See, it was probably when we were around like 40-50 people, right? Slowly when you grow big you have to put processes in place. It becomes mandatory. ஏன்னா நீங்கள் டைரக்ட் நம்ம டைரெக்டாக எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். டைரெக்டாக எல்லோரோடையும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற டைம் வரைக்கும் இதெல்லாமே அன்ஸ்டேட்டடாகவே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்திலே மிஷின் எல்லாம் போட்டு அப்படி பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு தோணலை. 10 பேர் உட்காந்து ஒரு ரூமுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது மிஷின்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், என்னப்பா மிஷின் நான் சொல்லிட போகிறேன் இதான் அப்படின்னு எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இதுவும் இருக்கும். அண்ட் இனிஷியல் டேஸில் நிறைய மாற்றமும் இருக்கும், நிறைய மாறிக்கிட்டும் இருக்கும். நம்ம நினச்சதை அப்படியே எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கவும் போகிறதில்ல. நம்ம எல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சு கரெக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அண்ட் ஆஸ் த டீம் க்ரோஸ் யூ கேனாட் சிட் வித் எவ்ரி இண்டிவிஜுவல். எல்லாரோடையும் உட்காந்து ஆசை இருக்குது, எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனால் முடியாது. அந்த டைமில் யூ நீட் ப்ராசஸஸ் இன் பிளேஸ், யூ நீட் அ குட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், யூ நீட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் பீப்புள் ஆர் ஆல் டேக்கின் கேர் ஆஃப் அண்ட் ஆல் தட். ஸோ எங்களுக்கு வந்து வி புட் ஆல் தட் இன் பிளேஸ். இதெல்லாம் வந்து கோவிட் மாதிரி டைமிங்கில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வி ஹேட் அ குட் சிஸ்டம் இன் பிளேஸ், வி ஹேட் அ குட் சப்போர்ட் சிஸ்டம். எங்கள் ஹெச்ஆர் சிஸ்டம் கிக்ட் இன். யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் எங்களால் பண்ண முடிஞ்சது. ஹாஸ்பிட்டலைசேஷனில் இது நிறைய விஷயங்கள் வி ஆர் ஏபிள் டு டேக் கேர். ஸோ நாட் ஒன்லி ஒஃபிஷியல் விஷயங்கள் பட் ஆல்சோ பீப்புள் கேர் விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ராசஸஸ் அண்ட் திங்ஸ் ஆர் வெரி வெரி. இந்த ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் தீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அவங்கள சுற்றி ஒரு ரெசிடென்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஸ்கூல்ஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அவங்களுக்கான கோயில்ஸ் இருக்கும், ரெக்ரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ பீப்புள் கேர் வாஸ் நாட் ஜஸ்ட் பேயிங் பிஎஃப் பார்ட், ரைட்? ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆனால் கூட லைஃப் லாங் யோர் மெடிசன்ஸ் ஆர் ஃப்ரீ, யோர் ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் இஸ் டேக்கன் கேர். பட் இதெல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் அதெல்லாமும் நிறையா பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்கமிங் கம்பெனிஸ் உங்களை பார்த்து வளரும் போது மோர் தென் த ப்ராசஸ் அண்ட் அதர் திங்ஸ், த பீப்புள் இஸ் வெட் தனியாக போகணுன்னா ஃபாஸ்ட்டாக போகணுன்னா தனியாக போகலாம். பட் வென் யூ வாண்ட் டு கோ லாங்கர் யூ ஹேவ் டு கோ ஆஸ் அ குரூப். ஸோ தட் இஸ் வேர் a lot of things are missing. ஸோ நீங்கள் அதை பற்றிலாமல் தனியாக பிளாக்ஸ் எழுதணுங்கிறது எனக்கு ஒரு இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இதெல்லாம் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால இதை தனியாக எடுத்து சொல்லணுங்கிற இது வரமாட்டேங்குது. அது அந்த ஹம்பிள்னஸ்க்கான மென்டாலிட்டி. ஆனால் இப்போது அது ஒரு நெசசிட்டியாக இருக்குது. ஏன்னா இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புள் கேர் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பெரிய ஆஃபீஸ், எல்லாருக்கும் மேக், இதெல்லாம் தான் வந்து பீப்புள் கேராக நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவல் பீப்புள் கேர் இஸ் வாட் யூர் டூயிங். வென் நீடில் வரும்போது செய்கிறது தான் பீப்புள் கேர். இது என்ன ஆகுதுன்னா, இங்கே ஸ்பெண்ட் பண்ணிடுறதுனால நிஜமாகவே தேவைப்படும் போது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்க மாட்டேங்குது. ஸோ ஆமாம், like I said, you have to think, people firstங்கிறது should automatically come for any company நினைக்கிறேன். ஏன்னா without your people I think the company is nothing. I mean you can have your IP, then what you can do, you can't run it, you can just sell it off and go, right? So people care should come from the bottom of your heart, and it should be organic, and it should be how you treat yourself. இப்போ நான் அந்த சிச்சுவேஷனில் இது எங்கே யாரை ஹெல்ப் பண்ணுது, எந்த மாதிரி கம்பெனிஸ் ஹெல்ப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த பெயின், யூ அண்டர்ஸ்டாண்ட் த சேம் பெயின் த அதர் பர்சன் இஸ் கோயிங் த்ரூ.
ஸோ வென் யூ ஆர் ஃப்ரேமிங் யுவர் பாலிசி யூ பெட்டர் டேக் கேர் ஆஃப் ஆல் தட் அப்படிங்கிறது பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கரெக்ட். ஸோ last 20 years you've been doing this. Have you ever thought of quitting? Nope. Okay. Okay. What was your biggest learning? நம்ம initial mistake சொன்னோம் and every mistake is a learning சொன்னீங்க. Biggest learning, what was it in the last 2 decades? என்னோட பிக்கெஸ்ட் லேர்னிங் நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன அந்த கஸ்டமர் ஓட ப்ராடக்ட் தான் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஒன் ஆஃப் த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்து ஏன் பிஸ்னஸ் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் போஸ்ட்போனிங் ஆர் ஃபெயிலியர். ஏதோ ஒரு பாயிண்டில் வி வில் ஸ்லிப். ஓகே, நான் என்ன வேல்யூ ஆட் பண்ணுறேன், நான் வந்து வை இஸ் மை கஸ்டமர் கம்மிங் டு மீ, வை இஸ் தேட் இம்பார்ட்டன்ட் டு மீ, அவரோட சக்ஸஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதாவது நிற்க வச்சு டபால்னு அடித்த மாதிரி இருந்தது அந்த பாயிண்டில். அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் கர்வ். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கரெக்டாக பண்ணணும், கஸ்டமர் that changes the narration இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராசஸ்லேருந்து நான் ஒரு விஷயத்தையும் எப்படி அட்ரஸ் பண்ணுறேங்கிறதே மாற்றிடும். எக்ஸாக்ட்லி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்களோட டேர்னிங் ஃப்ரம் அ சர்வீஸ் கம்பெனி டு அ ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அப்பப்போ யூ ஹேவ் டு கோ பேக் டு யுவர் ரூட்ஸ் அண்ட் வை யூ ஸ்டார்டட் ஆல் திஸ். நான் எதுக்கு இதெல்லாம் ஆரம்பித்தேன்? ஏன்னா 20 வருஷம் இஸ் அ லாங் ஜெர்னி. ஒரு பாயிண்டில் எல்லாமே பழகிடும். நீ ஒய் டிட் யூ ஸ்டார்ட், வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறதே இதெல்லாம் இட் பிகம்ஸ் டெய்லி மார்னிங் யூ கம் யூ டூ யுவர் ஜாப், மொனாட்டனி ஹிட் ஆகிடும். ஸோ அதுவும் நல்லா போயிட்டு இருக்கும்போது இன்னும் பிரச்சனை. இந்த சர்வீஸ் இஸ் கோயிங் குட், நல்லா பணம் வருது, நீ எதுக்குப்பா ஒழுங்காக இருக்கிறது நீ எதுக்கு இப்போ மாத்திர அப்படிங்கிறதுலாம் வரும். பட் our intention was to make products and we have also figured out that service la na grow ஆகிட்டே போகணுன்னா I have to keep multiplying the people more and more. Do you want to make a company like that or do you want to make products and change the business model? அப்படிங்கிற டைமில் அந்த லேர்னிங் was very very keen. ஸோ அதனால நிறைய நோ சொல்ல வேண்டியது இருந்தது. எனக்கு இந்த பியூர் ப்ளே சர்வீசஸ் வேண்டாம், என் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் சர்வீஸ் பண்ணுவேங்கிற மாதிரி நாங்கள் we changed our model. ஸோ அது வந்து வாஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. பிஸ்னஸில் நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம் when they have the money. Yes. Right? Yes, and also it's to not team. easy to say. And also to team. How do you have difficult conversations with your team? டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறீங்க? வாட் இஸ் டிஃபிகல்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள் ஷூஸில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு R&D ட்ரை பண்ணுறோம், 8 months ஆகுது, ஃபெயில் ஆகுது. ஓகே, யூ லெட் இட் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், லேர்னிங். Second time another 6 months it fails again. Third time it fails again. What do you do in this case? ஒரு ரோட் பிளாக் வந்தால் என்ன பண்ணுவீங்க? என்னையை பொறுத்த வரைக்கும் there are 2 things I think are very very important. முதல் விஷயம் ஹானஸ்டி, ரெண்டாவது விஷயம் எம்பத்தி. எனக்கு தெரிஞ்சு இஃப் இட் ஃபெயில்ஸ் we fail, if we win we win. It's not you failed or I failed. It will never work. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேர்டில் இல்லை, ஐ திங்க் அது வந்து ஃபீலிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னு எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. So when I'm in a team, I have had my team members come and pacify me. மகா வருத்தப்படாதீங்க, I have to be telling it to them. நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க நமக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை வருத்தப்படாதீங்க, இதை வந்து இந்த தடவை ஃபெயில் ஆகிடுச்சு, அடுத்த தடவை சரி பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் நாட் தட் என்னப்பா இப்படி சொல்கிறாங்களேங்கிறது இல்லை. தே ஃபீல் இட் இஸ் அ கலெக்டிவ் ப்ராப்ளம். It's a collective problem. So that is where I think empathy is important. I mean, we are all in the same shoes. We are all doing this together. அப்படிங்கிறதும் honesty is very 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 important. That's a rare trait. Yes, we all learn it the hard way. ஏன்னா if you're not honest one day or the other, this is going to fire back. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா நமக்கு தெரிஞ்சோடனே அவங்கள்ட்ட போய் ஒர்க் அவுட் ஆகாது, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படிங்கிறத டீம்கிட்ட சொல்லி தான், எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லி தான் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் யூ ஷுட் ஹேவ் த கட்ஸ் டு ஃபேஸ் வாட் எவர் இட் இஸ், சிட் அண்ட் டாக் வித் தம். Has entrepreneurship changed you as a person in any? Of course, it has. ஏன்னா when you are young, when you start things, you have emotions, you always are on the high, you keep fluctuating. But when you're an entrepreneur, you have the responsibility. That responsibility and ownership automatically comes to you. And when you're responsible, yes, you just can't just be who you are all the time, right? So it's a learning throughout. It is a learning throughout, and it has changed all of us, I would say, all the founders. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச books, movies that you like and recommend? எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து நான் முன்னாடியும் ஒரு இதில் சொல்லியிருக்கேன், குட் டு கிரேட் அப்படிங்கிற புக்கு. ஸோ எங்கள் இதிலே வந்து ஒன் ஆஃப் தி அதர் கோஃபவுண்டர்ஸ் ஹரி
இஸ் ஒரு பயங்கரமான புக் ரீடர். நாங்கள் எல்லாருமே புக்ஸ் ரீட் பண்ணுவோம். அவர் இன்னும் நிறையவே ரீட் பண்ணுவார். ஸோ எங்களோட நிறைய டிஸ்கஷன்ஸில் வி கீப் டாக்கிங் அபவுட் புக்ஸ். ஸோ எங்களோட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு புக்கு வராமல் இருக்கிற மீட்டிங் ரொம்ப ரேர். ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு புக்கை படித்தாங்கன்னா அது ரொம்ப எங்களோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா we'll ask the other people to read and we'll all read it together. So Good to Great was one such book. ஸோ ஹரி ஃபர்ஸ்ட் ரெட் இட் அண்ட் he said, டே இந்த புக்கு இப்போ நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு. ஏன்னா we were good, how to become greatங்கிறது தான் அந்த புக்கில் இருந்தது. Then we started reading it and that actually changed our perspective towards how to approach the business. ஸோ அதுவே மாறுச்சு நிறைய. ஸோ Good to Greatல is one of the things they say you have to be in the top 1, 2 or 3 and that's what we were. நாங்கள் அதை அசப்போட்டுக்கிட்டு இருந்த டைம் அது வந்து நெத்தியில் அடித்த மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்ன புக்கு. ஸோ Good to Great is a wonderful book. Start with Why is a great book. ஸோ இந்த மாதிரி we can go on. So there are a lot of books that we have read. One movie that we really loved is The Pursuit of Happiness. So that is a movie that actually connected with all of us. ஏன்னா இந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே ஒரு பர்சியூட் தான் நினைக்கிறேன். இட்ஸ் அ பர்சியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ், இட்ஸ் அ பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ். And that keeps changing. It's keep changing. And if you run behind it, ஒரு பாயிண்டில் you will achieve it, but that's not the end. It's just one. Then the next day starts with another pursuit, right? So that's what it is. Funding is one step. Then அடுத்தாக்கில் I want to make this the best embedded vision company. Then you start running behind it. Start running behind public. Each and every day is a pursuit after something. So and the movie impacted us a lot. I would say generally we watch a lot of sports movies, which is also very motivating actually, I would say. Any leaders that you follow? See, நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக லீடர்ஸ் அப்படிங்கிற இதை எடுத்ததில்லை. பட் we have taken up inspiration from a lot of entrepreneurs around. A lot of entrepreneurs who are big and small, right? Even from some companies we worked earlier, அவங்க அந்த bosses-டேந்தும் we have learnt a lot. We have a lot of friends who are our ex-bosses. We go and talk to them and all. So அது one part of it. So நம்ம ஊரில் like Narayanamurthy, we've drawn a lot of inspiration from him. How he has approached business, the frugality, so many things, right? Likewise, every person we see around, we have taken a lot of good things from Bill Gates. We have taken from Steve Jobs, understanding what they are trying to do, right? Ipo Elon Musk, everyone, right? Everyone has something to give. So like I said the other day, I watched one of your videos in Corner Office, and I took one point from that, right? Yeah, Zippo video I saw, and I took a point from there, right? So that is our learning. So நாங்கள் வந்து யாரையும் ஐடலைஸ் பண்ணதில்லை. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து we are open to pick from everywhere அப்படின்னு நினைக்கிறேன். So that's how it has been. Your mentors? So we've மென்டர்ஸ்னு பேர் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு கரெக்டாக இவங்க தான் மென்டர் அப்படின்னு இல்லை. பட் லைக் ஐ செட், we have had people who are in our earlier career, who are our seniors, who are our bosses, whom we have synced up, we have talked to. But that's about it. We did not actually have a particular mentor whom we went after. It was always us figuring out. போகிற போக்கில் யாராக்கிட்டே ஏதோ ஒரு கான்வர்சேஷன், ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். அது நிறைய வந்துருக்கு. அந்த மாதிரி ஏதாவது? So one such conversation, like I said, one of our customers said, right? One of our customers said that, உன்னை நம்பி நான் எப்படி இதை கொடுக்குறது அப்படிங்கிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும். I think a lot of our customers have played a key role in shaping us, because most of the tough questions come from them. இந்த மாதிரி ஏன் நீ வந்து ப்ராடக்ட் பண்ணுறதில்ல, why don't you make this kind of a product, அப்படிங்கிற மாதிரியான உந்துதல்லாம் நிறைய comes from customers. ஸோ அந்த ஏரியாவில் தான் we have drawn a lot of inspiration, I would say. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours. Thank you so much on a very busy schedule. ஸோ உங்ககிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, 20 years of persistence and a lot of patience, right? அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் யூஆர் ஸோ ஹம்பிள். அதை இன்னும் பயங்கரமாக நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ட் யூ possess a huge knowledge base உங்கள்கிட்ட இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அண்ட் a lot of passion as well, right? The importance of passions. ஸோ உங்களை மாதிரி இன்னொரு ஹார்ட்வேர் கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, விச் இஸ் லெஸ் இன்றைக்கும் இப்போ தான் பிக்கப் ஆகிட்டுருக்கு, லைக் வாட் வில் பி யோர் கோ டு அட்வைஸ், த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன சொல்லுவீங்க? ஸோ நான் இது வந்து 2 பார்ட்டாக எடுக்கிறேன். லைக் இதை ஹார்ட்வேர் கம்பெனிஸ்னு எடுக்கலாம், ஜென்ரலாக ஆண்டர்ப்ரனர்ஸ்
இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் அப்படிங்கிறதையும் எடுக்கலாம். த ஃபஸ்ட்டு திங் இஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி அண்டர் எஸ்டிமேட் அவர் செல்வ்ஸ், ரைட்? அது வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியில் இருக்கிறத பெருசாகவும் தனக்குள்ளே இருக்கிறத வந்து சின்னதாகவுமே பார்க்குறாங்க, ரைட்? அது வந்து யாரோ ஒருத்தர் பண்ணிட்டா நம்மலாம் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க, ரைட்? இப்போ நாங்கள் ஆனால் we are as good as or as bad as the other person தான். இது ஆண்டர்ப்ரனர்ஸ் மேலே இருக்கிற ஒரு க்ரேஸாகவும் இருக்கும், ரைட்? அதே டைம் அந்த க்ரேஸ் வரும்போதோ அவங்கள ஐடலைஸ் பண்ணும் போதோ என்ன ஆகிடுதுன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆள், அவங்க பண்ணுவாங்க, என்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, what is within you, believe in it. And correct, I am no lesser than anyone in this world. ஈலான் மஸ்க் இன்றைக்கி இவ்வளோ செய்கிறாருன்னா ஒண்டர்ஃபுல், என்னாலே நாளைக்கு ஒரு மஸ்க் மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு அதில் நிஜமாக அந்த ஃபீல்டில் பேஷன் இருக்கிறவங்க அதை ரெடியாக இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு இருக்கிற வேல்யூவை என்ன நான் எப்படி ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் மை வேல்யூ, நான் எப்படி இன்னும் பெட்டராக வெளியில் கொண்டு வந்து அதை காமிக்கிறதுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஹவு கேன் ஐ ஆட் வேல்யூங்கிறதுல தே ஹேவ் டு ஸ்டார்ட் திங்கிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஐ வுட் சே. செகண்ட் திங் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தில் மட்டும்தான் ஒரே பாட்டில் டமால் அப்படின்னு மாற முடியும். ஆனால் நீங்கள் அந்த பாட்டிலையுமே நல்லா கவனிச்சிங்கன்னா பாட்டு ஆரம்பத்தில் அவருக்கு நிறச்சிருக்காது, முடியும் போது நிறச்சிருக்கும். நமக்கு 2.5 மணி நேரம் இருக்கிறதுனால ஒரு பாட்டில் அவர் அப்படி காட்டுறாங்க. பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ நான் வந்து 2 minute நூடுல்ஸ் மாதிரி, இந்த இமீடியட் இன்ஸ்டன்ட் சூப் மாதிரி, 5 minute டெலிவரி மாதிரி, இன்றைக்கி கம்பெனி ஆரம்பிக்கிறோம், 6 மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறோம், 1 yearல எக்ஸிட்டர் ஆகிறோம், 30 வயசில் ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னு இந்த ஃபயர் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸோட பணம் நான் சம்பாதிக்கணும், நான் ஃபாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகணும்னு தயவுசெய்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வராதிங்க. ஏன்னா பணம் மதிக்க நிறைய ஜாலியான ரிலாக்ஸ்டான மெத்தட்ஸ் இருக்குது, லீகலாக ஜாலியாக பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் நாட் ஃபார் தேட். So money earning will be an outcome, one of the outcomes. It is not the main focus. So அந்த இன்டென்ஷனில் இருந்தால் let's not get into this, right? If you have a purpose, நான் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று சால்வ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் வாங்க. அப்போ பேஷன்ஸ்லாம் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நீங்கள் 21 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. எனக்கு பேஷன்ஸ்னால் என்னன்னே தெரியாத மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கு தெரியல. ஏன்னா ஐ ஹவ் பீன் ஆல்வேஸ் ரன்னிங் பிஹைண்ட் ஒன் ஆர் தி அதர், லைக் ஐ செட் பர்சியூட்ஸ், ரைட்? ஏதோ ஒரு பர்சியூட் பின்னாடி ஓடிட்டே இருக்கும். எனக்கு ரிசல்ட் 3 மாதம் 6 மாதத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கும் தெரியாது, உங்களுக்குலாம் தெரியாது, அவ்வளோதான், ரைட்? ஸோ இந்த 20 வருஷ ஜேர்னிலேயே நிறைய வின்ஸ் இருக்குது, நிறைய இந்த ஜேர்னியை தான் என்ஜாய் பண்ணுறோம். அதனால தான் சிரிச்சுட்டு ஜாலியாகவே இருக்க முடியுது. இப்போ நான் வந்து இந்த 20 வருஷம் எண்டில் உள்ளதை தான் எதிர்பார்த்து நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா 20 வருஷமும் எனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு ஹானஸ்ட்டாக இன்றைக்கி அடுத்த 3 மாத டார்கெட் தான் என்னோட மனசில் இருக்குது. அதை நான் அடிச்சிட்டேன்னா 3 மாத கடைசியில் ஐல் பி ஹாப்பி அண்ட் ஃப்ரம் தேர் த நெக்ஸ்ட் திங் கோஸ் ஆன், ரைட்? ஸோ திஸ் ஜேர்னியை என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டு இந்த உடனே நான் இந்த மணியோட உள்ள கனெக்ஷனை இல்லாமல் இருந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் நேச்சுரலாகவே, அண்ட் தே கேன் என்ஜாய் வாட் தே டூ, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் இல்லை, ஸ்டார்ட் அப் ப்ரெஷர் இல்லை. நான் அதை வந்து பாசிட்டிவாகவும் பார்க்குறேன், நெகட்டிவாகவும் பார்க்குறேன். நெகட்டிவாக எப்படி பார்க்குறேன்னா நிறைய கைடன்ஸ் இல்லை, நிறைய சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ் இல்லை, இப்படி ஒரு ஈகோசிஸ்டமே இல்லை. இன்றைக்கி ஈகோசிஸ்டம் இருக்குது, ஈகோசிஸ்டமோட ப்ரெஷர் வருது, தேவையில்லாத கம்பேரிசன்ஸ் வருது. நீங்கள் ஆரம்பித்த உடனே நீ எப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவ, எப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் மாதிரியாக, எப்போ ஜோஹோ மாதிரி ஆக போகிறீங்க, அப்படி ஆக போகிறீங்க, இப்படி ஆக போகிறீங்கன்னு எல்லார் மேலேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. நான் வந்து சென்னை இந்த லோக்கல் அட்மாஸ்ஃபியரை சொல்கிறேன், ஏன்னா அவங்க இந்த கம்பேரிசன்ஸில் இருக்காங்க. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா நீ எப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆவே, எப்போ அதாவேன்னு அங்கே ஒரு கம்பேரிசன் ஓடிக்கிட்டு இருக்கும், ரைட்? அதெல்லாம் இல்லாமல் என்ஜாய் த ஜேர்னி. இதை ஜாலியாக பண்ணுறவங்களுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி a wonderful thing and I want more and more entrepreneurs to come. ஏன்னா இந்தியா டஸ் நாட் ஹாவ் எனஃப் entrepreneurs and ஏன்னா இங்கே இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும். there's a lot of people who need job, there's a lot of things to be done here. அப்போது இங்கே entrepreneurship should be more. இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் எங்களை மாதிரி ஆட்களை திருப்திப்படுத்தவே முடியாது. we want more and more entrepreneurs. That's the right thing to do. ஸோ இத்தனை இன்ஜினியர்ஸ் வெளியில் வராங்கன்னா
நீங்களாம் ஏன் ஒய் நாட் டேக் அப் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்டார்ட் சம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணி வரும், நீங்களே ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஸோ இந்த ஜாப் கிரியேஷனுங்கிறது கண்ணு முன்னாடி நம்ம ரிசல்ட் பார்க்கலாம், ரைட்? இமீடியட்டாக ஒருத்தருக்கு சேலரி போகும், இமீடியட்டாக அவங்க ஃபேமிலி பெட்டர் ஆகும், அந்த ஏரியா பெட்டர் ஆகும், அவங்க லைஃப் ஸ்டைல் ஆகும். ஸோ திஸ் Exactly. இமீடியட்லி கிவ்ஸ் ரிசல்ட்ஸ். அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸோட ஒர்க் பண்ணவங்க தே டென் டு பிகம் ஆண்டர்ப்ரனர்ஸ் டூ. தெர் ஆர் பீப்புள் ஹூ ஒர்க் வித் us who have started their own companies and they are doing something, right? So it's a chain reaction. It's a beautiful chain reaction. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா they see us as human. இவங்க ஒன்றும் ஆஹா ரொம்ப மார்ஸ் வீனஸ்லேருந்து வந்து ஆட்கள் இல்லைப்பா, இவங்களும் நம்மள மாதிரி ஆட்கள் தான், நானும் பண்ணால் என்னாலையும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் த மெயின் திங். லைக் ஆல் பிக் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களோட கூட இருந்தவங்க எல்லாம் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இறங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த மாயை உடஞ்சிருது அண்ட் தே கம் டு ரியாலிட்டி. ஸோ தட் வுட் பி மை கால் ஃபார் ஆல் தீஸ் யங்ஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். 1.5 மணி நேரம் லிட்ரலி எனக்கு போனது தெரியல. ஐ வுட் ஸ்டில் லவ் டு டாக் அ லாட். மேபி சீசன் 2 பண்ணலாம். இன்னும் உங்கள் புக்ஸ்குள்ளே நிறையா டைப் போகலாம், உங்கள் ப்ராசஸஸ்குள்ளே நிறையா டீப் டைப் போகலாம். வில் டெஃபினெட்லி டூ அ செகண்ட் வெர்ஷன் as well sometime. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்ஸ். என்ன இந்த இந்த பர்டிகுலர் எபிசோடில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஈகானை பற்றி சொல்ல முடிஞ்சது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி and hope it is helpful for a lot of people outside as well. Thanks a lot. Definitely. Thank you.